Today I'm going to tell a quick story about Sarang for developers. இது வந்து சென்னையில் மதுரவாயில் இருக்கு. நீங்கள் சேட் ஜிபியில் போட்டாலே பாருங்க, இந்த 2வது பாயிண்ட்ஸ் பாருங்க. ஆஃப்டர் பேமெண்ட் வந்து ஜாப் விசா தரமாட்டுறாங்க, ஃபேக் ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்கலாம் போட்டிருக்கேன். சேட் ஜிபியில் போட்டிருக்கு. இது உண்மைதான். இது இவங்க வந்து அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க, இதில் 3வது பாயிண்ட் பாருங்க. ஆஃப்டர் பேமெண்ட் மெனி கம்ப்ளைண்ட்ஸ், போர் கம்யூனிகேஷன், நோ ஜாப், நோ விசா எதுவும் தரமாட்டுறாங்க வந்துருக்கு. இது வந்து ஒரு ஃப்ராடு கன்சல்டன்சி. உங்களை மாதிரி எனக்கும் அந்த சார் வந்து கால் வந்தது. நாங்கள் ஆஃபீஸை வந்து விசிட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாபுக்கு பிளேஸ்மெண்ட் அனுப்பிச்சிடுவோம்னு சொன்னாங்க. அவங்க ஆஃபீஸில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நோட் இருக்குது, யார் யார் வராங்க போகிறாங்க. அதை காட்டி வந்து பாருங்க, அந்த நீங்கள் கேண்டிடேட் வராங்க டெய்லி அப்படின்ற மாதிரி காட்டினாங்க. ஆனால் அதில் போட்டிருக்கிற என்ட்ரி எல்லாமே ஃபேக் என்ட்ரி. நான் போகும்போது ஒரு சில 1-2 பேர் பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கிட்டத்தட்ட நானுமே நிறைய டைம் போயிருக்கேன், நானும் நிறைய டைம் என்ட்ரி பண்ணிப்போம். ஒரு சில என்ட்ரி என்ன மாதிரி வேலிடான என்ட்ரியும் இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2000, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 2 மந்த் இல்லை 3 மந்த் சேலரி வந்து நீங்கள் தரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் 2000 கட்டினதுக்கப்புறம் இந்த இதான் கொடுத்தாங்க மெயிலு. கிளியராக சாரா இன்ஃபோட டெவலப்பரோட லோகோ எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க. அதாவது இந்த பேர், இந்த கம்பெனியில் நாங்கள் உங்களுக்கு வேலை தரோம், இந்த டெஸ்டினேஷனில் இவ்வளோ சேலரியில், பேமெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இனிஷியல் பேமெண்ட் இவ்வளோ கட்டணும், இன்டர்வியூக்கு அப்புறம் இவ்வளோ கட்டணும், டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் இவ்வளோ கட்டணும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து இந்த கொட்டேஷன் கொடுக்கும்போது நேரில் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வேணான்னா கேன்சல் பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் பண்ணுறோம்னு சொன்னாங்க, உங்களுக்கு அதுக்குள்ள வேற ஜாப் கிடைச்சிச்சுன்னா. ஆனால் வந்து அது சொன்னதுக்கு அப்புறம் அப்போ அந்த என்கொயரி பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க, ஃபோன் இன்சைட் ஆஃபீஸ் நாட் அலௌடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் இந்த இன்டர்வியூலாம் போயிட்டுங்க சார், ஃபோன் இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லவே இல்லை. இங்கே பாருங்க, இப்போ ரீஃபண்ட் ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்க, 120 டேஸ்க்கு அப்புறம் தான் ரீஃபண்ட் பண்ண போட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. என்கிட்ட கேட்டால் இல்லை சார் நாங்கள் சொன்னோம், நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க நெக்ஸ்ட் கேன்சலேஷன் பண்ணும்போது எவ்வளோ பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அப்புறம் கேட்டால் இப்போ வந்து 25% சார்ஜ் ஆகும். இது இவங்க சொன்ன ஒரு பொய். இது அதாவது இது எப்போ சொல்றாங்க, இந்த பில்லு வந்து நான் ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு சொல்றாங்க. முன்னாடி வந்து கேட்டப்போ ஃபோன் நாட் அலௌடு, ரெக்கார்டிங் போட்டா நம்ம திரும்பி காட்டுவோம்னு சொல்லிட்டு ஃபோன் நாட் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் தான் எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அபிஷியல் மெயில் ஐடியில இருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வரும்னு சொன்னாங்க. ஆனா அதுவும் போய் கேட்டா இவங்களே ஒரு மெயில் ஐடியில இருந்து லிங்க் அனுப்பிச்சிட்டு, இந்த லிங்க்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. இதுக்கு இல்லை மேடம், நீங்க அபிஷியல் மெயில் ஐடி தான் வரும்னு சொன்னதுக்கு இல்லை சார், நாங்க எங்களுக்கு தான் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவோம், அபிஷியல் ஆஃபர் லெட்டர் மட்டும் தான் அவங்க கம்பெனி சைட்ல இருந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஒரு 3வது போய். அந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் ப்ளீஸ் டு இன்ஃபார்ம் நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு இவ்வளோ பேக்கேஜ் வரும், உங்களுக்கு வந்து ஆஃபர் கம்பெனி சைட்லேருந்து மெயில் கன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் 2வது பேமெண்ட் கட்டுங்க, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2வது பேமெண்ட் அதே மாதிரி பண்ணால் அது மாதிரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் இன்னொரு மெயில் கொடுத்தாங்க. இது மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் 5 நாள் இருக்கும், சிடிசி இவ்வளோ வரும், நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு டேட் ஆஃப் ஜாயினிங்லாம் கொடுத்துருக்கு. டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க ஆஃபர் லெட்டர் வர முடியும், லாஸ்ட் ஃபைனல் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. லாஸ்ட் ஃபைனல் பேமெண்ட்டும் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரைட்டிங் ப்ரொவைட் கிளாரிஃபிகேஷன் அபவுட் எம்ப்ளாய்மெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் வேணுமா. அது எவ்வளோன்னு கேட்டால், நமக்கு ஒரு பேக்கேஜ் சேலரி தராங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபா பேக்கேஜ்னா அந்த 5 லட்ச ரூபா மந்த்லி பிரேக் டவுன் உங்களுக்கு இவ்வளோ வரும். செக்யூரிட்டி டெபாசிட் டோட்டல் அதே அமௌண்ட் கட்டணும். அதாவது இவங்க இனிஷியலாக சொல்லும்போது அந்த 25% சார்ஜ் கொடுப்போம் கேன்சல் பண்ணோன்னு சொல்ல, நெக்ஸ்ட் 120 டேஸ் ரீஃபண்ட் பண்ணுவோம் சொல்ல, அதுவும் போய். 3வது கம்பெனி மெயிலேருந்து இன்டர்வியூ வரும்னு சொன்னாங்க, அதுவும் ஆஃபர்ல. அப்புறம் கடைசியாக வந்து ஆஃபர் லெட்டர் வரும், எல்லா பேமெண்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லும்போது 5 லட்ச ரூபா பேக்கேஜ் நீங்கள் 5 லட்ச ரூபா கட்டணும் சார், அப்போதான் சார் ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன விஷயம்னா, இதுல வந்து ஃபுல்லி ரீஃபண்டபிள், வித்தின் 15 டேஸ்ல நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுலேருந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி யாருன்னா கொடுத்துருக்காங்கன்னா, நான் ஆஃபீஸில் நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது ஒரு சில பேர் கேட்டப்ப இல்லை எனக்குலாம் அந்த மாதிரி தரல, நானும் டெபாசிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மொத்தத்தில் அந்த சாரா இன்ஃபோட ஒரு ஃப்ராடுங்க.
பார்த்துக்கோங்க.